ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் தல அஜித்குமாரோடைய 63வது திரைப்படமாக ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்தோட படப்பிடிப்பு ஒரு பக்கம் ஆரம்பிக்க போது சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து ரீசெண்டாக இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 வேற வேரியேஷன்ஸில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு லுக்கில் தல அஜித்குமார் அந்த போஸ்டரில் வேற லெவலில் இருந்தார். ஸோ படத்திற்கான ஹைப்பை இப்போ இருந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டார் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். இதற்கிடையில் அஜித்குமார் அவருடைய 62வது திரைப்படமான விடாமுயற்சி திரைப்படம் என்னதான் ஆச்சு, ஒரு வழியாக அப்படி இப்படி நிறுத்தி ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. ஷூட்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விபத்து வீடியோவில் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ படம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன கதனே தெரியலையே. இந்த பக்கம் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு விசாரிச்சதில் மகிழ் திருமணியோட டைரக்ஷனில் லைகா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படம் சொன்ன பட்ஜெட் தாண்டி பல மடங்கு அதிகமாயிட்டதுனால லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் படத்தினுடைய படப்பிடிப்பு ஆல்ரெடி 60% முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கிற அந்த 40% முடிச்சே ஆகணும் அப்படின்ற ப்ரெஷரில் தல அஜித்குமார் கிட்ட போயிட்டு பட்ஜெட் ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு. உங்களுடைய சம்பளத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் தல அஜித்குமார் இந்த திரைப்படத்துக்காக நிறைய நாட்களை ஒதுக்கி கொடுத்திருக்காரு. முக்கியமாக ஒரு சில ஸ்டென்ஸ்லாம் ரிஸ்க் எடுத்து படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால அவர் சம்பள விஷயத்தில் கொஞ்சம் கூட வந்து இறங்கி வரதுக்கு தயாராகவே இல்லையாமா. ஸோ இதனாலேயே இடுபறி ரொம்ப நாட்கள் நீடிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கு. மகிழ் திருமணியும் கொஞ்சம் கூட தன்னுடைய டைரக்ஷன் ஃபார்மேட்டை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்றதுல பிடிவாதமாக இருக்கிறதுனால அந்த பக்கம் பட்ஜெட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்படி மகிழ் திருமணி ஒரு பக்கம், அஜித்குமார் மறுபக்கம்னு பிடிவாதமாக ரெண்டு பேருமே இருந்துட்டு இருக்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் எப்படியாவது இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை ஆரம்பிச்சு மீதம் இருக்கிற போர்ஷன்ஸை முடிச்சுட்டு படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ப்ரெஷரில் இருக்காங்க. முக்கியமாக தல அஜித்குமார் அவர்கிட்ட சம்பளத்தை குறைச்சிக்க சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்காக ஒரு மாதத்திற்கும் அதிகமாக கால் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கொடுத்த கால் ஷீட் எல்லாத்தையுமே அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால தான் அவர் வந்து கடுப்பில் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரனோட படத்தில் நடிக்க போயிட்டாரு. இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இதை வேற கேட்டிருக்காங்க. அஜித்குமார் இறங்கி வருவாரா, விடாமுயற்சி திரைப்படத்தோட படப்பிடிப்பு மறுபடியும் தொடங்குமா, படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.